காஞ்சிபுரத்திலே புகழ்பெற்று விளங்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற அத்திவரதர் எதற்கு பல ஆண்டுகளாக குளத்துல இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? இந்த பெருமாளுக்கு அத்திவரதர்னு பெயர் வர காரணம் அத்தி மர கட்டையால இந்த சிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி மரக்கட்டையால செதுக்கப்பட்ட இந்த சிலை குளத்துக்கு மேல மிதந்து வரல. நீங்க கேட்கலாம், இந்த சிலை குளத்துக்குள்ள போன காரணம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த கோவிலை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்க்கணும். சோழர்களால் எடுப்பிக்கப்பட்ட இந்த கோவில் பல்லவர்கள் விஜயநகர பேரரசர் காலத்துல ஊஞ்சல் கோபுரம், கல்யாண மண்டபம் என்று ஏகப்பட்ட திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு நடந்திருக்குங்க. அதன் பிறகு வந்த முகலாய மன்னன் அவுரங்கசீப் மூலமா இந்த கோவில் இருக்கிற வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கு. அவுரங்கசீப் இந்த கோவிலுக்கு வர போலாம் இந்த கோவில் இருக்கிற சிலை திருச்சி இருக்கிற ஒரு கோவிலுக்கு இடமாற்றம் பண்றாங்க. இது போல 3 தடவைகள் நடைபெறுது. இப்படியே சில நாட்களுக்கு பிறகு அந்த சிலை திருடுபடுது. தொலைந்து போன அந்த சிலையை பல ஆண்டுகளாக தேடிட்டு வராங்க. இந்த சிலையை பத்தி தெரிஞ்ச முன்னோர்களே இறந்து போறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 350 வருடங்கள் ஆகுதுங்க. இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற குளம் ஒரு நாள் வற்றப்படுது. அந்த வற்றின குளத்துல மிகப்பெரிய பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டிக்குள்ள தாங்க அத்திவரதர் இருக்காரு. இந்த சிலை முதல்ல கண்டெடுக்கப்பட்ட ஆண்டுகள்னு பார்த்தோம்னா 1939 வருஷம் முதல்ல அந்த குளத்துல இருந்து எடுக்கிறாங்க. அதன் பிறகு